இந்த மாசம் மே மாசம் மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது? புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக அன்னைக்கு என்ன செய்யணும்? 100 நாள் விளக்கு போடணும், 100 நாள் திரி ஏற்றணும், நான் கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அழகாக மைத்திரியம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வாழ்க்கையில் இருக்குது. இந்த மாதத்தில் 2 மணி நேரம் உனக்கு டைம் கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்துக்கு நீ எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அந்த கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான அவசியம் இல்லை. கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க, வர மக்களும் சொல்கிறாங்க, வீடியோவில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. மைத்திரி முகூர்த்தத்தை தாராளமாக பயன்படுத்துங்க. மறுஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், இன்னைக்கான டாபிக் மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு டாபிக் வந்தாலே மக்கள் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாசம் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருது, கடன் அடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வருது அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாசம் மே மாசம் மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது? புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக அன்னைக்கு என்ன செய்யணும்? மைத்திரி முகூர்த்தம். இப்போது மைத்திரி முகூர்த்தம்ன்றது நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன முறையில் பண்ணணும்னு. முதல்ல மைத்திரி முகூர்த்தம் பண்ணுறோம் பண்ணலாத அப்பாற்பட்ட விஷயம். நம்ம உலகத்தில் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி அத்தியாவசியம் அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ நானே இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சா அது சின்னதாக, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அதை பெருசாக தான் பண்ணணும். 20 பேர் கூப்பிட்டு பண்ணால் கூட அது ஃபங்க்ஷன் தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, 100 பேர் கூப்பிட்டு இல்லை 100 பேர் கூப்பிட்டு பிரியாணி போட்டால் தான் ஃபங்க்ஷன் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி சின்ன வண்டி வாங்கினா கூட போதும். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாமே பெருசு 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 பெருசு. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் எது பண்ணாலும் மாசாக பண்ணணும். அதான் இப்போ சொல்கிறாங்களே, கெத்தாக பண்ணணும், மாசாக இருக்கணும். எதிர்க்க அவன் சின்ன வண்டி வாங்கினா அவனுக்கு பெரிய வண்டி வாங்கணும். எதிர்க்க ஒரு வீடு வாங்கினா நம்ம 2 வீடு வாங்கணும். அவன் ஒரு நோயில் பட்டானா நீ ஒரு நோயில் படணும். இதுதான் நம்ம. ஸோ ஆப்போசிட்டால் ஒன்று செய்கிறான்னா திருப்பி நம்ம அதை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அது நம்ம சொந்தமாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, இல்லை எதிர் வீட்டு காம்பவுண்டுக்காக இருந்தாலும் சரி, உனக்கானது நீ செய், அவனுக்கானது அவன் செய்வான். கடவுள் அவனுக்கு கொடுக்குறான்னா அவனுக்கு எப்போ என்ன வரும்னு தெரியாது. அவனுக்கு கொடுக்குற டைம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு டைம் வரும், அப்போது நீ அதை அனுபவி. ஆனால் இல்லை நான் கடன் வாங்கியாவது நான் அனுபவிச்சு தான் தீருவேன், நான் கடன் வாங்கியாவது கோவாவுக்கு தான் போவேன், கடன் வாங்கியாவது நான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன், கடன் வாங்கியது வெட்டி கவுறதுக்காக பண்ணுவேன் நினச்சா லாஸ்ட்டில் மாலிக் பாய் ஆஃபீஸ் வாசல்லையும் மாந்திரிக் ஆஃபீஸ் வாசல்லையும் கோவில் வாசல் தான் நிற்கணும். நல்லா பாருங்கள், மக்களை கடன் வாங்குற வரையும் கடன் கொடுக்குற வீட்டு வாசலில் நிற்பாங்க. சரிங்களா? கொடுக்க முடியலன்னு வச்சிங்களா, கோவில் வாசலில் போய் நிற்பாங்க. ஆக மொத்தம் நம்ம மக்களுக்கு என்ன, யாராவது வாசலில் போய் நிற்கணும், இல்லைன்னா எங்களை மாதிரி மாந்திரிகார் வாசலில் நிற்கணும். இதெல்லாம் போயிட்டுருக்கு. எதுக்குன்னா கேட்குறேன் அம்மா, எந்த ஒரு கடவுளை வந்து படைக்கும் போது எப்படி நிர்வாணமாக நம்ம வரோமோ அதே மாதிரி நிர்வாணமாக போக போகிறோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஜஸ்ட்டு ஒரு வெள்ளை துணி இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. எரிக்கும் போது அதுதான் இருக்கும், புதைக்கும் போது அதுதான் இருக்கும், வேறு என்ன இருக்க போகுது? ஆனால் அதுக்கு நடுவில் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க. ஐயோ, பூமாதேவிக்கு வாய் இருந்தால் பொழந்துன்னு உள்ளே போய்டுவோம் நம்ம எல்லாமே. சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரியான ஆட்டம். ஏன்னா இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி பெருசாக ஆசைப்படுறோம். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். எங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான், இதை வச்சு நம்ம வாழுவோம். ஆனால் வரும், சம்பாதிப்போம், நம்பிக்கை மேலவை படைச்சவன் மேலவை அப்படின்னு மாதிரி. ஆனால் கடன் 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 கடன். தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ 10 ரூபா இருக்கா 10 ரூபாய்க்கு சாப்பிடுங்க, 100 ரூபா இருக்கா 100 ரூபாய்க்கு சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு 50,000 இருக்கா, எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கா, அதுக்குள்ளே இடம் வாங்கி அவுட்டரில் கூட வீடு கட்டிடுங்க. ஆனால் இந்த இஎம்ஐன்ற பேரில் போயிட்டு, இந்த லோனுன்ற பேரில் போயிட்டு லோன் அடைஞ்சி யூஸே இல்லைம்மா. கடன் வாங்கி வாழ்ந்தவன் இருக்கானா? கடன் வாங்கி அழிஞ்சவன் தான் இருக்கான். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். கடன் வாங்குறவன் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாதுமா. என்னோடய வயசுக்கே நான் பார்த்ததில்லை. எனக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கடன் வாங்கினவன் செத்துட்டான். அவ்வளோ எப்போ கடன் வாங்க ஆரம்பித்தானோ அப்போயே தரித்திரம் அவன் வீட்டில் அவன் தலை மேலே ஏறி உட்காந்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவன் அதில் மீளணும் நினச்சாலும் மீள முடியாதுமா. 10 ரூபா தரணுமா, அந்த 10 ரூபாய்க்கு வாக்கு கொடுத்துட்டானா அந்த 10,000 கொடுக்க இன்னொரு 11 ரூபா வாங்கி 10 ரூபா கொடுத்துட்றது. 1000 பிடிச்சிக்குவான். 10 11 ஆகும், 11 15 ஆகும், 15 20 ஆகும், 20 1 லட்சம் ஆகிடும், 10 லட்சம் ஆகிடும். ஆனால் என் வருமானமே 5000 ரூபா இருக்கும். மக்கள் எங்கம்மா இப்போலாம் 10,000 ரூபா வச்சுருக்கியா, 10,000 சம்பாதிக்கிறியா, சேலரி ஸ்லிப் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, வா 2 லட்ச ரூபா நான் பைக் கொடுத்துட்றேன். நீ 2 லட்ச ரூபா பைக் விற்கிறா, ஆசைப்பட்டு எக்ஸாம்பிள் எல்லாமே தான் சொல்கிறேன். 2 லட்ச ரூபா பைக் வாங்கிடுறேன், ஆனால் சம்பளம் 10,000 ரூபா. ஒரு சின்ன அடிப்பட்டா நீ 2 மாதம் வீட்டில் இருப்பேன், 2 மாதம் டிவி, 3வது மாதம் வண்டி சேட்டு வீட்டில் இருக்கும்.
முடிஞ்சு போச்சா? நீ முன்னாடி கட்டின பணமும் போச்சு, உடம்பும் போச்சு, மரியாதையும் போச்சு. எதுக்குன்ற அத்தியாவசியம் ஆடம்பரம் என்றைக்குமே நிலைக்காது. உன் கையில் என்ன இருக்கோ அதுதான். அல்றது கடல் அளவுக்கு தண்ணி தான் அள்ளனாலும் கொஞ்சம் தான் வரும். அதுதான் உனக்கானது. அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் ஆனால் அது குடிக்க முடியாது. ரசிக்கலாம் ஆனால் குடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒன்னொருத்தன் பெருசாக இருக்கானா அந்த ரசி, அதுவாக நீ ஆணுன்னு நினைக்காத, முயற்சி பண்ணு. அந்த கடை வாங்கி முயற்சி பண்ணாத. இவ்வளவும் கடத்தில் மாட்டிக்கிட்டு தான் இதுலேருந்து மீண்டு வரதுக்கு தான் ஆசை நிற்பாங்க. நான் கடன் ஆயிடுச்சு போய் கடன் அடைக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா? கடன் அடைகிறதுக்கான பரிகாரம் கிடையாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, அதுக்கான வழி தான் இங்கே இருக்குது. எப்படி கடன் இப்போ நான் கிட்ட வராங்க பை, நான் 10 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கேன், நான் கட்டலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் கட்ட முடியல பை. அதுக்கு என்ன பரிகாரம்னா, நான் பரிகாரம் இல்லைன்னா மேலே போட போகிறாரு இல்லையே. என்னென்னா கடன் ஆகிடுச்சு, இப்போ என்கிட்ட வராங்கன்னா அந்த கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு எப்படி செய்வேன்னா, உனக்கு இப்போ செய்கிற பிஸ்னஸ்லேயே இன்னும் அதிகமாக பிஸ்னஸ் பெருகணும். இப்போ ஒரு 1000 வேலை செய்கிறேன்னா 2000 வருமானம் வரணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தொழில் ஒன்று பண்ணணும், இன்னொரு முயற்சி பண்ணணும். நீ ஒருத்தர் முயற்சி பண்ணி போகிற விஷயம் நல்ல விஷயமாக நடக்கணும், உன்னை சுற்றி பாசிட்டிவான விஷயம் நடக்கணும். அப்போ கையில் வருமானம் வரும். அந்த வருமானத்தை நீங்கள் கடன் அடைப்பீங்க. சம்பாதிக்கல, இப்போ ₹1 சம்பாதிச்சு ₹1 கடன் கட்ட முடியாது, ஆனால் ₹2 சம்பாதிச்சா ₹1 கடன் கட்டலாம். அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் பெருகிறதுக்கு மட்டும்தான் பரிகாரமே தவிர கடன் அடைகிறதுக்கு பரிகாரம் இல்லை. அப்படியும் மீறி அந்த பரிகாரத்தை என்கிட்ட செஞ்சு காசை கொடுத்து செய்கிறதுக்காக கூட ஆள் இல்லை, என்கிட்ட அந்தளவுக்கு காசும் இல்லை, என்னால் வரவும் முடியல போய், அதுக்கான ஆளுங்களுக்கு செய்கிறதுக்கு தான் அந்த மைத்திரை முகூர்த்தன்ற ஒரு பரிகாரம் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் மைத்திரை முகூர்த்தம் என்ன அப்படின்னு. இருந்தாலும் திருப்பியே சொல்கிறேன், மைத்திரை முகூர்த்தம் ரொம்ப பெரிய விஷயமோ, நீங்கள் 100 நாள் விளக்கு போடணும், 100 நாள் திரி ஏற்றணும், கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அழகாக மைத்திரை பார்த்திங்கன்னா இந்த மாதம் வருது பார்த்திங்கன்னா வர 13ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி வருது. டைமிங் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:45லேருந்து 8:45 வரையும் இருக்குது. ஸோ 2 மணி நேரம் வாழ்க்கையில் இருக்குது. இந்த மாதத்தில் 2 மணி நேரம் உனக்கு டைம் கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்துக்கு நீ எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அந்த கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நார்மலாக மைத்திரை முகூர்த்தம்னு எழுதிட்டு இன்னாருக்கு இன்னார் காசு கொடுக்க போகிறோம், எவ்வளோ தொகை கொடுக்க போகிறோம், இவருக்கு நான் இவ்வளோ தரணும், இதில் இந்த தொகையை நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சாமி படுத்தியோ சுத்தமாக இது பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது. ஸோ நீங்கள் நைட்டு வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இப்போ நார்மலாக காலையில் மைத்திரை முகூர்த்தம் வந்தால் நைட்டே எழுதி வச்சுட்டு காலையில் போய் நான் கொடுக்க சொல்கிறது வழக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் வருது. ஈவினிங் உங்களுக்கு பாசிபிள் கிடச்சிதுன்னா அழகாக எழுதி ஒரு ஒயிட் கவரில் போட்டு அந்த டைமில் கூட நீங்கள் செலுத்திடலாம். அந்த 6:45லேருந்து 8:45க்குள்ளே. இல்லை போய் செலுத்த முடியாது, அது பேங்க்கு 5 மணி க்ளோஸு, நான் மறுநாள் தான் போய் கட்டணும்னா நைட்டே ஒரு ஒயிட் பேப்பர் எழுதி வச்சு சாமி படத்துலையோ சுத்தமான இடத்துல வச்சுட்டு அதை மறுநாள் எடுத்து மனசாட்சி சாமி கும்பிட்டுட்டு அழகாக போயிட்டு செலுத்திடணும். ஆனால் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கட்டிட்டேன்ற ஆத்மாத்மாவோட நீங்கள் வரணும், வாங்கிட்டு பெற்றுக்கொண்டேன்ற ஆத்மாத்தோன்னு அவங்க உங்களுக்கு சொல்லணும். ஜிபே மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, கடன் வாங்கி கடன் செலுத்தக்கூடாது. அதுதான் ஒரு விஷயம். மாலிக் பாய் சொல்லிட்டாரு, தேதி நாளைக்கு 13, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு 13, ஐயோ வரப்போகுது, நம்மகிட்ட காசு இல்லை, ஒரு 1000 கொடுத்துடலாம். அந்த 1000 ரூபாய் வந்தாலும் சரி, நீ சம்பாரித்த காசாக இருக்கணும், இல்லை சேர்த்து வச்ச காசாக கூட இருக்கலாம், நம்பி கூட வாங்கிக்கலாம். ஆனால் கடன்ன்றதை வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு பிரயோஜனம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சீங்க, 1000 ரூபா சம்பாரிச்சிங்க, அதில் 500 ரூபாய் நீ செலுத்து. அதுதான் அந்த பரிகாரத்தோட மெயின் ஹைலைட்டு. நிறைய பேர் எனக்கு வந்தால் கூட கேட்டாங்க, இல்லை போய் நீங்கள் சொன்ன டைம் எனக்கு ஒரு நாள் தான் டைம் இருந்தது, நான் டக்குன்னு ஒருத்தர் 5000 கைமத்தா வாங்கி கொடுத்துட்டேன் போய் சிரிச்சிட்டேன். அவனுக்கு 5000 கொடுக்குறது, நீ ஏன் 5000 திருப்பி கடன் வாங்கினா? அப்போ நீ கடன் கொடுக்கல, அதிகமாக வாங்கியிருக்க அப்படின்னா அப்போ தான் அவருக்கு புரியுது. அது பரிகாரம் கிடையாது. உன் கையில் இருக்கிறத கொடு. அது 500 ரூபாவோ 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ உன் கையில் இருக்கிறத மட்டும் அந்த சொன்ன மாதிரி எழுதி நைட்டே எடுத்து வச்சு காலைல போய் செலுத்துங்க. அதுக்கான ரிசல்ட்டு 100% வரும். நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க, வர மக்களும் சொல்கிறாங்க, வீடியோவில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. மைத்திரை முகூர்த்தத்தை தாராளமாக பயன்படுத்துங்க. திருப்பியும் சொல்கிறேன், வர 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. சாயந்தரம் 6:45லேருந்து 8:45க்குள்ளே வரணும். நேரடியாகவும் செலுத்தலாம், ஜிபே மூலியமாகவும் செலுத்தலாம், ஆன்லைன் மூலியமாக செலுத்தலாம், இல்லை நைட்டே மைத்திரை முகூர்த்தம் எழுதி வச்சு பேப்பரை எடுத்து வச்சு மறுநாள் போய் அந்த காசும் செலுத்திட்டு வரலாம். நம்பிக்கையோடு இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க, இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். அற்புதம் பாய். ஒவ்வொரு மாதமும் அழகாக சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த மாதமும் கடனடைய மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருது, என்ன செய்யணும்னு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.